வணக்கம் நம்ம ஷப்தீனா வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் மேத்தி சப்பாத்தி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மேத்தி சப்பாத்தினா என்ன கேட்டிங்கன்னா வெந்தய இலை இருக்குல்ல, காஞ்ச வெந்தய இலை இந்த கோதுமை மாவில் போட்டு நல்லா சூப்பராக ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் உங்களுக்கு சைடிஷே தேவையில்லை. பர்டிகுலராக நீங்கள் வந்து எங்கே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மேத்தி சப்பாத்தி ரெடி பண்ணி சாப்பிட்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஏன் கேட்டால் இதில் அந்த காரம் அந்த மசாலா எல்லாமே போட்டிருக்கோம். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்தலாமா. இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 150 கிராம், ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், வெந்தய இலை 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். இதில் வந்து எல்லா ஸ்பைசஸ் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஓமம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு கொத்தமல்லி, வாசனைக்கு சீரகம் பவுடர், மஞ்சத்தூள் சிறிதளவு ஆட் பண்ணுறோம், காரத்துக்கு மிளகாய் பவுடர், இதுக்கு பிறகு தனியா பவுடர் ஆட் பண்ணுறோம். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்ட பிறகு கஸ்தூரி மேத்தி, அதாவது நம்மக்கிட்ட இருக்க காஞ்ச வெந்தய இலை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெந்தய இலை இருந்ததுன்னா வதக்கிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். காஞ்சதுன்னா டேரெக்டாக போட்டு நல்லா இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாவில் வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு லூஸாக நீங்கள் பிசைஞ்சிட்டு நீங்கள் குக் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த சப்பாத்தி குக் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே டைமில் மாவு டைட்டாக பிசையக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துருங்க. இந்த மாவு பிசைஞ்ச பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, டைரெக்டாக உங்கள் வீட்டு கிச்சன் மேடையில் போட்டு நீங்கள் நல்லா மாவு மாலிஷ் பண்ணுங்கள். எதுக்காக இந்த மாதிரி மாலிஷ் பண்ணுறதுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதே டைமில் ஹார்டாக இருக்கக்கூடாது, அதே டைமில் லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த மாவை ஜஸ்ட் லைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்படியே ரவுண்டாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஈர துணியை போட்டு ஜஸ்ட் லைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். ட்ரை ஆகாமல் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது மாதிரி விட்டு ரெஸ்ட் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாவு நல்லா சாஃப்டாக நல்லா அதுக்கப்புறம் ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ரெடியான மாவை கையில் ப்ரெஸ் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணுவோம் பூ மாதிரி கீழே இறங்கணும். அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா வரும். இதுக்கு பிறகு இன்னொரு வாட்டி வந்து அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஸ்மாஷ் பண்ணி மாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மாலிஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஆட்டோமேட்டிக்காக சாஃப்டாக வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வீட்டில் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு சின்ன நைஃப் எடுத்து அந்த மாவை கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடித்த பிறகு சின்ன சின்ன பால்ஸ், அதாவது பேடாக ரெடி பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு உங்கள் சப்பாத்தி சைஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அதாவது பெரிய விரல் சின்ன விரலுக்கு நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு பால்ஸ் வரும். இதுக்கு பிறகு அந்த ரெடியான பேடாவை 2 கையில் உள்ளங்கையில் வச்சு ஜஸ்ட் லைட்டாக மெதுவாக ரோல் பண்ணுங்கள். அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெதுவாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இதுக்கு பிறகு எப்படி நம்ம சப்பாத்தி நீங்கள் வீட்டில் ரோல் பண்ணிடணும் அதே மாதிரி தான். கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு போட்ட பிறகு நீங்கள் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், சப்பாத்தி இந்த திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் உங்களுக்கு குக் பண்ணும்போது ஹார்டாகும். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் குக் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி ஆடாயிடும். அதனால் வந்து நீங்கள் ரோல் பண்ணும்போது தின்னாக ரோல் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம தின்னாக ரோல் பண்ணிவிட்டு அதே டைமில் தவாவில் போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் தவா நல்லா சூடாக இருக்கணும். போட்ட உடனே வெந்து வரணும். நீங்கள் ஸ்லோவாக வேகிட்டு சொல்லி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்பாத்தி என்னாகும், ஹார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸாக இருக்க அந்த ஃப்ளவரையும் எடுத்துடலாம். இதுக்கு பிறகு தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மேத்தி சப்பாத்தியை போட்டு குக் பண்ணுறோம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பியும் சொல்கிறேன், அந்த கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடான பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டெம்பரேச்சர் அப் அண்ட் டவுன் ஏற்றம் இறக்கம் வச்சு நீங்கள் கரெக்டாக குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா? திருப்பி போட்ட உடனே அந்த லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் அங்கங்கே வந்திருக்கும், சின்ன சின்ன புள்ளியாக. இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் வரணும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டர் தேவையான அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான ஒரு மேத்தி சப்பாத்தி ரெடி. இந்த சப்பாத்தி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் நேராக ஒரு சைட் டிஷ்லாம் தேவையில்லை. இதிலே காரம் எல்லாமே இருக்கும். முக்கியமாக அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரெடியான அந்த சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் கேரி பண்ணலாம்.
என்னங்க இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.